ஆளுநர் மாளிகையில் 3வது ஆண்டா நடக்குது. முதல் ஆண்டினுடைய சிறப்பு என்னன்னா, நம்ம பெருமானினுடைய திருவுருவ சிலையை நம்ம அந்த பாரதியார் மண்டபத்துக்கு முன்னாடி வைத்து அந்த இடத்தை ரோஸ் கார்டன் ஒரு பெயர் இருந்தது, வள்ளலார் பார்க்காக மாற்றி வள்ளல் பெருமானார் வடலூர்ல வந்து வணங்கி ஐயாவை கூட்டு வந்து ராஜ்பவன்ல உட்கார வச்சார். சரி, அதோட நடத்தினாங்களா? முதல் நிகழ்வு 500 பேர் இருந்தோம், அப்புறம் சார் கூப்பிட்டாங்க. 2வது நிகழ்வு இன்னும் நல்லா நடத்தலாமே, கூப்பிடுங்க, ஒரு 1000 பேர் கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி 1000 பேர் கூப்பிட்டு விருந்து கொடுத்து வள்ளல் பெருமானியுடைய திருவருட்பா உபதேச பகுதியை முழுக்க சேர்த்து ஒரு புத்தகமா கொடுத்து எல்லாரும் இலவசமா கொடுத்துருக்காங்க. அதுவும் தெரிஞ்சு கொடுக்கலாம். இந்த ஆண்டு பாருங்க, 1800 பேரை கூப்பிடுங்க, நல்லா உணவு கொடுங்க, என்ன புத்தகம் கொடுக்கலாம்னு கேட்டு திருவருட்பா 6ஆம் திருமுறை நூலை எல்லாருக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த சிறப்பாக பேசுறாங்க. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா, நிறைய பேர் நீங்க தெரிஞ்சிருக்காது, ஒரு நாள் ஏன் நிகழ்ச்சி நடத்தணும், இன்னும் அடுத்த தலைமுறையில சன்மார்க்கத்தை கொண்டு போங்க, ஏற்கனவே பெரியவங்க இருக்கு, இளைஞர்கிட்ட கொண்டு போங்கன்னு சொல்லி நேற்றைய தினம் நமது பாரதியார் மண்டபத்தில் ஏற்கால ஒரு 350 பேர் கலந்து கொண்ட சமரச சுத்த சன்மார்க்க இளைஞர் கருத்தரங்கம் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து கல்லூரி பல்கலைக்கழக மாணவர்கள் கலந்து அடுத்த தலைமுறையில் சன்மார்க்க கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. நம்ம எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பாடு போட்டு புத்தகம் கொடுத்து அந்த முன்னேறிய வாங்கினதோட மட்டும் இல்லாம அடுத்த தலைமுறைக்கான பணியும் செஞ்சு பெருமானாரோட பணி இவங்க இவ்வளவு வேகமா செய்யறாங்க, நம்மள எப்படி செய்யணும் இல்லையா? இன்னும் சிறப்பா செய்யணுமா இல்லையா? இன்னும் சிறப்பா செய்யணும். அதுக்கடுத்து பாருங்க, ஒரு மிகப்பெரிய வேலை செஞ்சாங்க. போனோட கூப்பிட்டு நான் இந்த விழாவை பத்தி பேசிட்டு இருக்கோம், ஓகே விழாவை பத்தி பேசலாம் இருக்கட்டும். வள்ளல் பெருமான் உலகம் முழுவதும் போடுங்க, வள்ளல் பெருமான் உலகம் முழுவதும் போய் சேர வேண்டிய காலம் வந்துருச்சு. இப்படியே தமிழ்ல பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எங்க மட்டும்தான் இருக்கு, உலகம் முழுவதும் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி ஹிந்தியில டிரான்ஸ்லேட் பண்ணி ரைட்டு, உலகம் முழுவதும் ஆங்கிலத்தில் போய் சேரணும்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்டை இந்த ஆண்டு இனாகிரேட் பண்ணணும். அதோட இல்லாம இனாகிரேட் பண்ண அப்படியே போயிடக்கூடாது, அடுத்த ஆண்டுக்குள்ள எனக்கு 2-3 மாசம் 2 புத்தகம் வந்தாகணும், எனக்கு உடனே முடிச்சு கொடுங்க, டேப்லெட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நிறைய ஒரு கருத்து சொல்லுங்க. நிறைய வள்ளல் பெருமான் ஒரு கருத்து சொன்னாங்க, இப்பொழுது நேரில் சொல்லி வருகிறேன், கேட்டு எழுந்து திரும்பியவர் ஒருவரும் இல்லை, வடக்கே இருந்து வந்து சொல்வார்கள், அப்பொழுதுதான் நீங்க எல்லாம் காது கொடுத்து கேட்பீர்கள் போல அப்படின்னு சொன்னாங்க. நம்ம ஐயா வடக்கே இருந்து அடிச்சு வச்சிருக்காங்க. very 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 thank you sir, very thank you, we are all very happy. So ஆளுநர் அவர்களுக்கு நிறைவா எழுந்திருச்சு நின்று